my channel. நான் இன்றைக்கு உங்களுக்கு வெட்டிங் கேக்கோட தான் வந்திருக்கிறேன். நான் இது 2000 என்ற வெட்டிங்க்கு செய்தேன். கிட்டத்தட்ட நான் 2000 செய்திருப்பேன். அதுக்கு பிறகு எங்களோட தங்கச்சியோட வெட்டிங் வந்தது 2002 அவருக்கு செய்தேன். அதுக்கு பிறகு இப்போதான் இந்த ரெசிபியை செய்து உங்களுக்கு காட்டப்புறேன். இதை அநேகமா எல்லாரும் ரிச் கேக்குன்னு சொல்லுவாங்க, வெட்டிங் கேக்குன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு விரும்புகிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல நான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். அதை நான் ஒரு மாதத்துக்கு சரியாக இதை சோக் பண்ணி வைக்க போகிறேன். 100 கிராம் கரண்ட்ஸ் அதை குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. 250 கிராம் சுல்தானா அதையும் குட்டியாக வெட்டி எடுங்க. என்னட்ட ரைசின் இல்லை, அதனால நான் கோல்ட் ரைசின் தான் எடுத்துருக்கிறேன். அது பிளாக் கலரில் வரும். அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. 1/2 கிலோ குட்டியாக வெட்டின டேட்ஸ், கஜு 250 கிராம் அதுவும் சின்ன வெட்டி எடுத்துருக்கிறேன். பச்சை கஜுவை வாங்கி ஆட் பண்ணுங்க. செரி 100 கிராம். உங்கள்கிட்ட கிரீன் கலர் செரி இல்லாட்டி ரெட் கலர் செரி இருந்தாலும் ஆட் பண்ணி செய்யலாம். இது ஃப்ரெஷ்ஷான செரி தான். இது பம்கின் ப்ரிசர்வ் 200 கிராம் அதையும் குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். சவ் 100 கிராம் அதையும் குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஜிஞ்சி ப்ரிசர்வ் 100 கிராம் அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. எல்லாம் குட்டியாக வெட்டி எடுங்க. காஞ்ச லெமன் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அதையும் குட்டியாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் கசக்கும், அதனால் இதை நான் குறைச்சி ஆட் பண்ணுறேன். 400 கிராம் ஸ்ட்ராபெரி ஜாம் அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். இது 250 கிராம் தான் இப்போ ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு கப் நான் ஆட் பண்ண போகிறேன். கோல்டன் ஸ்ரப்ன்ட்டு சொல்கிறேன். இதை பாருங்க, இந்த அருகே அதுவும் எம்டி பிராண்ட் தான். அது 3 டேபிள் ஸ்பூன். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் ஹனி, 1/2 டீஸ்பூன் கருவா அதை நான் வறுத்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதை இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. டீஸ்பூன் கராம்பு அதையும் வறுத்து எடுத்துருக்கிறேன், வறுத்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அதையும் வறுத்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சாதிக்காய் பவுடர் அதையும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ், இது சரியான வாசமானது, இது காரம் கூட, அதனால் குறைச்சி தான் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் ஆல்மண்ட் எசன்ஸ், இதை நான் வடிவா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை நீங்கள் அதுக்கு பிறகு இப்படி பிளாஸ்டிக் கவர் போட்டு வடிவா மூடுங்க. கிட்டத்தட்ட சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 6 மந்த்துக்கு வைப்பாங்க, 3 மந்த்துக்கு வைப்பாங்க. நான் 1 மந்த்துக்கு தான் வச்சு செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்போ காலையில் 10 மணிக்கு இதை மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அடுத்த நாளும் 10 மணிக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸ் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். ஒவ்வொரு நாளும் மறக்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இடையிட தான் காட்டுவேன், இந்த எப்படி நான் மிக்ஸ் பண்ணுறேன்னு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி காட்டுவேன். அடுத்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் இதை ரூம் டெம்பரேச்சரில் வைக்க போகிறேன். இவ்வளவுதான். இன்றைக்கி 20 டேஸ். இது 20 டேஸில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லா நாளும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட தேவையில்லை, அதனால தான் நான் 10 டேஸ் கழிய உங்களுக்கு செய்து காட்டுறேன். பாருங்கள் எப்படி பாருங்க எப்படி. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் இதை மூடி வைக்க போகிறேன். இன்றைக்கு
நான் உங்களுக்கு ரிச் கேக் எப்படி பீட் பண்ணி பேக் பண்ணுறேன்னு சொல்லி தான் காட்டப்படுறேன். இது இந்த ஃப்ரூட்ஸை நான் 1.5 months சோக் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஒவ்வொரு நாளும் இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். நான் எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. இப்படி நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸை சோக் பண்ணிவிட்டு செய்யலாம். கூட நாளைக்கு நீங்கள் இதை சோக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் 2 yearsக்கு இது இருக்கும். நான் இந்த வெட்டிங்க்கு செய்தது 2 yearsஆக இருந்தது இந்த ரிச் கேக். அந்த ரெசிபி தான் இது. 500 கிராம் ரவை, 250 கிராம் பட்டர், அது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் விரும்பினா 8 hours சோக் பண்ணி எடுக்கலாம். அடுத்தபடியாக நாங்கள் 500 கிராம் பட்டர், 500 கிராம் பட்டரை ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணுங்க. இதை நல்லா பீட் பண்ணி எடுங்க. 500 கிராம் ஒயிட் சுகர், அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்க. இந்த பட்டரும் சீனியும் நல்லா கரையணும். 12 முட்டை, அதை உடைச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணுங்க. 12 முட்டையும் ஒரு பவுலில் உடைச்சி போட்டுட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த கருவை எடுத்து விடுங்க. இந்த 12 முட்டையும் நல்லா பீட் பண்ணி எடுங்க. 5 tablespoon vanilla extract இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. 1 tablespoon ரோஸ் எசன்ஸ், நல்லா இதை பீட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இந்த பீட் பண்ணின எக்க பட்டருக்குள்ளேயும் சீனிக்குள்ளேயும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்க. சீனி நல்லா கரைஞ்சா சரி, நல்லா கரையை மட்டும் பீட் பண்ணி எடுங்க. 100 கிராம் கோதுமை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதை அதுக்கு பிறகு இந்த சோக் பண்ணி வச்ச பட்டரும் ரவையும் அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. அதுக்கு பிறகு இந்த மிக்சருக்குள்ளே கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா ஃப்ரூட்ஸையும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். உங்கள்கிட்ட பேக்கிங் ட்ரே ஏதாவது இருந்தால் நீங்கள் இப்போ எடுத்து பேக் பண்ணலாம். நான் கிளாஸில் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு நிறைய நான் ஒரு 10-15 நியூஸ் பேப்பர்கள் ஆட் பண்ணி மேலே 2 பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்துருக்கிறேன் 2 ட்ரேக்குள்ளேயும். ஏன்னு சொன்னால் நாங்கள் நிறைய பேப்பர் போடுற கீழே அடிப்பிடிச்சு கருகாமல் இருக்கிறதுக்கு தான் நிறைய நியூஸ் பேப்பரும் பார்ச்மெண்ட் பேப்பரும் போட்டு எடுக்கிறேன். நாங்கள் இதை அவதானமாக பேக் பண்ணி எடுக்கணும். இந்த கேக்கை நீங்கள் பேக் பண்ணுற டைமில் இது பொங்கி வராது. நீங்கள் எவ்வளவுக்கும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். நான் 3 ட்ரேக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்குள்ளே ஏறி இருக்கும், கொஞ்சம் மெதுவாக இப்படி அடித்து விடுங்க. நான் இதை 3 ட்ரேக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கிறேன். சரியாக நீங்கள் இதை 250 Fahrenheitல வச்சு 1.5 மணித்தியாலம் பேக் பண்ணி எடுக்கணும். நான் ஆல்ரெடி அவனை ஃப்ரீ ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை பேக் பண்ணி எடுக்கிறேன். எடுத்த பிறகு எப்படி நம்மளோட கேக் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு பிறகு இந்த கேக் நல்லா ஆறின பிறகு ஒரு ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் இதுக்கு மார்ச் பேன் மேலே போட்டு எடுக்கலாம். நான் அதுவும் உங்களுக்கு செய்து காட்டுவேன். இப்போ நான் பேக் பண்ணுற முறையை காட்டுறேன். நான் இப்போ இந்த ரிச் கேக்கை பேக் பண்ணி எடுத்துட்டேன். சரியாக எனக்கு 2 hours எடுத்தது. மற்றது இது நான் கூல் டவுன் பண்ண வச்சுட்டு ஓவர் நைட் வச்சு தான் இதுக்கு மேலே நான் மாசிப்பான் போட்டு காட்டுவேன். உங்களுக்கு நாளைக்கு எப்படி மாசிப்பான் போட்டு ரப் பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். நான் இந்த ரிச் கேக்கை ஓவர் நைட் கூல் டவுன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு மாசிப்பான் செய்கிற முறையாக செய்து காட்டுறேன். பாருங்கள், 150 கிராம் ஆல்மண்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன். நீ உங்கள்கிட்ட விரும்பினா கஜுவும் பாவிக்கலாம். 150 அமௌண்ட் இது. அதை நல்லா பீட் பண்ணி
ஆல்மண்ட் பவுடரை ஒரு சுமித்லேயோ இல்லாட்டி உங்களோட கிரைண்டர்லேயோ என்ன இருந்தாலும் பாவிக்கலாம். நான் ஃபுட் ப்ரெஷர் தான் எடுத்துருக்கிறேன். காரணம் சொன்னால் இதை பிளண்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அந்த கட்டி மாதிரி இருக்கும். அதனால தான் இதை நான் பிளண்ட் பண்ணி எடுக்கிறேன். ஒரு பவுலில் ஆட் பண்ணுங்க. ஒரு முட்டை, இதில் முட்டை வெள்ளைக்கருவை தான் எடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் பீட் பண்ணுங்க. இப்படி பீட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி கிராம் ஐசிங் சுகர் அதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை கையால தான் குழைச்சி எடுக்கணும். 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஒரு போட்டுக்கு மேலே சீலிங் ட்ராப்பை ஆட் பண்ணிட்டு இந்த டோவை மேசிப்பான் டோவை இதில் வைங்க. இதுக்கு மேலே அதுக்கு பிறகு இந்த கேக்கை வடிவ உதுத்தி எடுங்க. இப்படி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு இதுக்குள்ள இப்படி அமர்த்தி எடுங்க. இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரே லெவலுக்கு கையாலே செய்யலாம். நீங்கள் இது அப்படி இருக்கட்டும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மேசிப்பானை இப்படி வடிவா உருட்டுங்க. நல்லா ஃப்ளட் ஆக்கி எடுங்க. இது அளவுக்கு செய்து எடுக்கணும். இதே மாதிரி இந்த கேக்குக்கு மேலே இந்த மேசிப்பானை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்படி ஸ்பேச்சுலரால இப்போ இந்த கிளியர் பேப்பரை எடுத்து விடுங்க. எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுங்க. இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு எப்படி இதை ரப் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுங்க. இதே மாதிரி சுத்துங்க. அதுக்கு பிறகு இந்த இப்படி ஒரு பேப்பர் எடுத்துருக்கிறேன், டிசைன் பேப்பர். அதில் இப்படி சுற்றுங்க. அதே மாதிரி தான் சுற்றிட்டு இப்படி ஒரு டேப் அடிங்க. டேப் அடிச்சுட்டு அதே மாதிரி சுற்றி எடுங்க. அதே மாதிரி ரப் பண்ணுங்க. எல்லாத்தையும் நான் ரப் பண்ணி எடுத்துட்டேன். ரப் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இந்த ஃப்ராக் மாதிரி ஷேப் இது பாருங்கள். இந்த பாக்ஸுக்குள்ளே நான் அதை வச்சு எடுக்க போகிறேன். இந்த செய்துட்டேன் உண்டு. அதுக்குள்ளே வச்சு காட்டுறேன் அந்த கேக்கை. பாருங்கள் இப்படி வந்துடுங்கன்னு. இப்படி செய்து எல்லாத்தையும் இதில் வைங்க. இதுதான் மேசிப்பான் போட்டு எடுத்த ரிச் கேக். அதுக்கு பிறகு நான் இதை ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரப் பண்ணிட்டு ஒரு ஃப்ராக் ஷேப்பில் உள்ள பாக்ஸுக்குள்ளே வச்சு எடுத்துருக்கிறேன். அழகாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் சொல்லி சொன்னால் அது கலர் கலரில் வரும். அதில் நீங்கள் ரப் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் அழகாக வரும்.
இந்த ரெசிபியை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னா 2 இயர்ஸ்க்கு வச்சு சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேன். பாய் காய், டேக் கேர் எவ்ரிவன்.